திரு சுபேர், நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பேசுறதுக்கு. பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அவர் தஞ்சாவூரில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே 6 மணிக்கு மேலே ஆகுன்றாங்க. நீதிமன்றம் இன்னைக்குள்ளே விடுதலை அவரை செஞ்சிடணும், நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு விடுவிச்சிடணும் அப்படிங்குது. ஸோ 6 மணிக்கு போய் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் விசாரிச்சு அதுக்கப்புறம் நைட்டு எப்போ அவரை விடுவிப்பாங்க? இது எப்படி போகும்னு எதிர்பார்க்குறீங்க சுபேர்? கண்டிப்பாக இன்னைக்கு இரவுக்குள் விடுவிக்க வேணும்னு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. அதனால வந்து இப்ப 6 மணிக்கு ரீச் ஆயிட்டாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் விசாரணை நடத்திட்டு 8 மணி 9 மணிக்கு அவர் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப விசாரணைக்கு தான் கூட்டு போறாங்க, ரிமாண்ட் பண்ணல. அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால விசாரணைங்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் விசாரணை, ஒரு ஃபார்மாலிட்டிஸான விசாரணையா தான் இருக்கும். இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜரான தமிழக அரசு வழக்கறிஞர் கூட சொல்லியிருக்காரு, நாங்க கைது பண்ணலங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இல்ல, அவங்க இப்போ நாங்க கைது பண்ணல, ரிமாண்ட் பண்ணலன்னு இப்போ போய் அவங்க கோர்ட்ல சொல்றதையே அவங்க ஒரு மக்கள் எதிர்ப்பை பார்த்து பின்வாங்கிட்டாங்கன்னு இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. நீங்க காலையில கைதுன்னு விரைவா போனீங்க, வேகமா இவ்வளோ எதிர்ப்பு வந்தோடனே டக்குன்னு பேக் அடிச்சிட்டீங்க அப்படின்னு. இல்ல அப்படின்னா அவங்க வெறும் நோட்டீஸ் மட்டும் அமைச்சிட்டு கைது நடவடிக்கை எல்லாம் இருக்காம இருக்கலாம் இல்லையா? அப்படி கிடையாது. நீதிமன்றத்துக்கு இவங்க போறாங்க, நீதிமன்றத்துல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து பண்ணல அப்படிங்கறத சொல்றாங்க. அதனால வந்து பின்னாடி பேக் அடிச்சிட்டாங்க அப்படிங்கறது அவங்க வந்து ஒரு வெற்றியா பாக்குறாங்க. சொல்ல போனா இந்த வழக்கில் அவரை வந்து கைது செய்திருக்க கூடாது, கைது செய்யல, விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிருக்க கூடாது, நீதிமன்ற நடவடிக்கையாக இருந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு அவதூறு வழக்கு. அவதூறு வழக்குக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்திருக்க வேண்டாம். ஏன்னா இதை வைத்து திமுக பொலிட்டிக்கல் கெயின் பண்ணதான் செய்வாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து இன்னைக்கு இப்ப ஈவினிங் நைட் வரைக்கும் திமுக அவங்களுடைய பொலிட்டிக்கல் கெயின் தான் இது பயன்படுத்துறாங்க. ஆனா தாவேகா தரப்புல என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் சரி, என்ன குற்றங்கள் நடந்தாலும் சரி, அவர் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு இருந்தாலும் சரி, நாங்க வந்து அதை விட மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு இதை கிளைம் பண்றாங்க. அதை தாண்டி உதயநிதி பேசியது கடுமையான கண்டனத்திற்குரியது, எல்லாரும் கண்டிக்கிறாங்க. ஆனா அதை விட இன்னைக்கு அவர் கைது இன்னைக்கு மேலோங்கி நின்றுச்சு. இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டாங்களோங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதை வந்து அந்த பேச்சை இவர்கள் கொண்டு போய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க பேசியிருக்காங்கிறது அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதை விட்டுட்டு கைது நடவடிக்கைங்கிற போய் இவங்க பக்கம் பால் திரும்பின மாதிரி ஆயிடுச்சு. அது இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களோ தாவேகாங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ நாளைக்கு பட்ஜெட் தொடர் சட்டமன்றம் கூட போகுது. இன்னைக்குள்ள அவரை விடுவிக்க போறாங்க அப்படிங்கிற ரீதியில நம்ம பார்க்கும்போது நாளைக்கு அநேகமா அசெம்பிளில எதிர்க்கட்சி தலைவரும் இருப்பாரு. நாளைக்கு அசெம்பிளில பட்ஜெட் பத்தி ஏதாவது இருக்குமா, இல்ல இதுதான் இருக்குமா? நாளைக்கு வந்து பட்ஜெட் தாக்கல்ல வாதங்கள் இருக்காது. அதுக்கு முடிஞ்சதுக்கு பிறகுதான் பட்ஜெட் மீதான கண்டிப்பா திமுகவினர் இந்த பிரச்சனையை எழுப்புவாங்க தானே? எழுப்புவாங்க கண்டிப்பா. பதாதைகள் எழுந்துட்டு போலாம், கருப்பு பேச்சு எழுந்துட்டு போலாம், இல்ல கோஷங்கள் வெளியில வந்து கோஷம் போடலாம். அந்த மாதிரி எதிர்ப்புகளை அவங்க கண்டிப்பாக பதிவு பண்ணுவாங்க. வழக்கமா இந்த மாதிரி பெரிய இஷ்யூஸ் இருக்கும்போது நம்ம பாராளுமன்றத்திலயும் பார்த்திருக்கோம், இங்கேயும் பார்த்திருக்கோம், பட்ஜெட் ஒரே வாசிக்க விட மாட்டாங்க, அவங்க தொடர்ந்து கோஷங்களை எழுப்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி காட்சிகளை நம்ம யூசுவலா பாக்குறது உண்டு. ஆமா இங்க சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி செஞ்சா வெளிநடப்பு செஞ்சிருவாங்க, சபாநாயகர் வெளியேற்றிடுவாரு, வெளியேற்றிட்டு அப்புறம் பண்ண போறாங்க. நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமளித மொழி கண்டிப்பாக நடக்கும், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. அவங்களுடைய கண்டனங்களை கண்டிப்பாக ஸ்ட்ராங்காவே சட்டமன்றத்துல பதிவு பண்ணுவாங்க. பட் இறுதியா இந்த விவகாரத்துல இப்ப ஃபைனலா அரசியல் ரீதியான லாபம் யாருக்கு கிடைச்சிருக்கிறதா நினைக்கிறீங்க? திமுக லாபம் சம்பாதிச்சிருக்கு. துவண்டு போயிருந்த திமுக இந்த விஷயத்தில் ஒரு பெரிய உற்சாகம் அடைந்திருக்கிறாங்க, தொண்டர்களை ஒன்றிணைத்திருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஒன்றிணைத்திருக்கிறாங்க. திமுகவிலிருந்து வெளியேறி போன கூட்டணி கட்சிகளுமே சில பேர் வந்து இந்த விஷயத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தலைவர். கைதி சம்பந்தப்பட்ட பேச்சை கண்டிக்கிறாங்க, கைது கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்ற மாதிரி அதையும் சொல்றாங்க. அப்ப இது வந்து அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் கொடுத்துருக்கு திமுகவுக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இதை வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்களோங்கிற மாதிரி தான் தோணுது. ஓகே, தேங்க்யூ திரு சுபேர். உங்களுடைய பார்வைகளை விரிவாக பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.